அவங்க ஏரியாவுக்கு விடு. புனியில் வசட்டோம்னா மானா உண்டி அப்போன்ற செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஹலோ மக்களே, நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா விருதுநகர் டு சிவகாசி போகிற ரோட்டில் டொயோட்டா ஷோரூம் லேண்ட்மார்க் எதுனா டொயோட்டா ஷோரூம் பக்கத்தில் ட்ரிபிள் இன்ஜினியரிங் காலேஜ் அது பக்கத்தில் இருக்கிற சூர்யா பட்டாசு கடைக்கு நம்ம வந்திருக்கோம். அது வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. இப்போ கடையில் ஒர்க் பண்ணுறவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆனால் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன கலெக்ஷன் வந்திருக்கு, இல்லைன்னா ரெகுலர் கலெக்ஷன் மட்டும்தானா, புது கலெக்ஷன் ஏதாச்சும் வந்திருக்கா? ரெகுலர் கலெக்ஷன் இருந்தது இருக்கு. இப்போ நியூவா வந்து அரைவலா குழந்தை வெடிக்கிற வெடி வந்து எல்லாமே வந்து குழந்தைங்க வெடிக்கிற வெடி அது எப்படி வந்திருக்கு. எப்படி டிஸ்கவுண்ட்ல கொடுப்பீங்களா? ஒவ்வொரு பட்டாசா எடுத்து காமிங்க, அப்பதான் அவங்களுக்கு மக்களுக்கும் தெரியும், அவங்களும் வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பா பார்த்து சாம்பிள் ஏதாச்சும் இருக்கா, சாம்பிள் பீஸ் ஏதாச்சும் காமிச்சிங்கன்னா தான் அவங்களுக்கும் நல்லா ரீச் ஆகும். அவங்களுக்கு வந்தீங்கன்னா என்ன டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுப்பீங்களா? 90% நம்ம இப்போ ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 90% ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே இப்போ குழந்தை வெடிக்கிற வெடி புதுசா வந்திருக்கு. இது வந்து கடாயுதம். கடாயுதம் கடாயுதம் ஆமா. இது வந்து இப்போ நான் உங்களுக்கு ஆஃபர் போக உங்களுக்கு 260 பிரைஸ்ல வரும். ஓகே, 260 பிரைஸ். ஆமா. இது வந்து ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர். இது எப்படின்னா இது குழந்தைங்க வெடியா? எல்லாமே குழந்தைங்க வெடி தான் வந்திருக்கு. நியூ அரைவல் ஐட்டம் பூராமே உங்களுக்கு வந்து குழந்தைங்க வெடி தான் வந்திருக்கு. ஓகே, இது உங்களுக்கு சாம்பிள் ஓப்பனே பண்ணி காமிச்சிடறோம். இந்த பீஸ் எடுத்து குழந்தைங்க நல்லா தாராளமா கையில பிடிச்சிக்கலாம். எந்த ஒரு ஸ்பார்க்லஸும் வராது. இங்க நீங்க ஃபயர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த 5 தான் ஆட்டோமேட்டிக் எட்ஜ் சுத்த ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பிள்ளைல அந்த புரிய எதுவுமே வராது. அதான் அந்த மாதிரி அந்த எஃபர்ட் பண்ணிருக்கோம். நம்ம அதை கை வச்சு கட்டி இது பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஏதாச்சும் நியூ கலெக்ஷன்? இது நியூ அரைவல் வந்து இது கிட்டாரு. ஓகேங்கண்ணா. இது இங்க சென்டர் ஃபயர் பண்ணிட்டா போதும். இது எதுவும் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. இங்க நீங்க ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா சும்மா கையில பிடிச்சிக்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு ஃபயர் வந்து இதுல வந்து தெரியும். நம்ம சும்மா அதை கையில வச்சுக்கலாம். இது எல்லாமே குழந்தைங்க தான். இது உங்களுக்கு ஆஃபர் போக 260 பிரைஸ். இது நியூ மாடலா இருக்கு, கிட்டார் டைப்ல இருக்கு. குழந்தைங்க அட்ராக்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பட்டாசு. வேற உங்களுக்கு அரைவல்ஸ் இது வந்து உங்களுக்கு நீங்க ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க, ஒரே ஹைட்ல போற மாதிரி. இது வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற சங்கு சக்கரம் எஃபெக்ட்லயே போய்கிட்டு இருக்கும். இது எல்லாமே நியூ அரைவல் தான், குழந்தைங்க வெடிக்கிறதா. இதுல உள்ள 5 பீசஸ் இருக்கும். இது மான்ஸ்டர் சொல்லி எல்லாமே இது வந்து பேபி ஐட்டம் தான். குழந்தைங்க வந்து பயப்படாம நல்லபடியா வெடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படின்னா இதுக்குள்ள ஒவ்வொன்றுல 5 பீசஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு 3 தான் தனித்தனியா எடுத்து வெடிக்கிற. குழந்தைங்க பொம்மை பாக்குற மாதிரி இருக்கு, பொம்மை இருக்கிற மாதிரி இருக்கு. இது பட்டாசு வெடிச்சு பார்த்தா தான் இது என்னன்னு தெரியும். நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பிளஸ் விஸ்லிங் சவுண்டோட போகும். அது விஸ்லிங் சவுண்டோட இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். இது உங்களுக்கு இப்போ சக்கரம் வச்சிருப்பீங்க நீங்க, கீழே ஒவ்வொரு பீஸா எடுத்து வச்சிருப்பீங்க. இதுல 1 ஃபயர் பண்ணா போதும். இதுல இருந்து உள்ள வந்து 5 சக்கரம் அப்படி வெளியே வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடுச்சு. 5 சக்கரம் உள்ளேயே இருக்கும். நீங்க 1 ஃபயர் பண்ணா சங்கு சக்கரம் மாதிரி. சங்கு சக்கரமே தான். சங்கு சக்கரமா இல்ல, சங்கு சக்கரமே தான். நீங்க எடுத்து ஒவ்வொரு பீஸா தான் வச்சிருப்பீங்க. இது உள்ள நம்ம ஒரு ஃபயர் பண்ணோம்னா 5 அதுவா வெடிச்சு 5 பீஸா வந்து சுத்தும். சரி சரி சரி, நியூ கலெக்ஷனா இருக்கு, நல்லா இருக்கு. வேற எல்லாமே பழைய கலெக்ஷன் தாங்களா? இது வந்து டோராமன். இதுல வந்து 2 பீஸ் இருக்கும், டோரிமன் மாதிரி. ஆமா. ஓகே ஓகே. இதோட பிரைஸ் வந்து 270 rupees வரும். 270. குழந்தைங்களுக்கு பிடிச்ச டோரிமேன் எல்லா பட்டாசும் அந்த ஃபேஸ் பார்த்தாவே, பொம்மை ஃபேஸ் பார்த்தாவே குழந்தைங்க பார்த்து வெடிக்கிற மாதிரி நல்ல டிசைன்ல கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு இந்த பட்டாசு. மக்கள் விரும்புவாங்க இந்த பட்டாசை. இது குழந்தை வெடிக்கிறதுக்கு நியூ அரைவல் தான். டால்பின் ஷோ இது 200 rupees வரும். டால்பின் ஷோ இதுவும் பாருங்க, மீன் சேஃப்ல டால்பின் ஐட்டம்ல இருக்கு. நல்லா இருக்கு இந்த பட்டாசும். குழந்தைங்க நல்லா விரும்புற மாதிரி தான் இந்த சூர்யா கடையில வச்சிருக்காங்க. நல்லா வந்து கலெக்ஷன் அள்ளிட்டு போகலாம். வேற அந்த 3 ஷாட் 5 ஷாட் அந்த நம்ம ஷாட்ஸ் எல்லாமே 12 இருந்து அவைலபிளா இருக்கு. ஓகே, இங்க பாருங்க. இது வந்து 12 ஷாட், 25 ஷாட்ஸ், 30, 60, 120, 240 வரையும் நம்ம கிட்ட இருக்கு சார், அவைலபிளா இருக்கு. இந்த மயில் பட்டாசு வந்து பீகாக், இது வந்து ஸ்மால் பீகாக். இது எவ்வளவு நேரம் வெடிக்கும் உங்களுக்கு? இது டைம் வந்து உங்களுக்கு ஒரு 45 செகண்ட் வரை வெடிக்கும். 45 செகண்ட் டைமிங் நல்லா இருக்கும். இது எவ்வளவு பிரைஸ் வருது? இது 300 ரூபா. 300 ரூபா. இது சின்னதுங்களா? ஆமா, இது வந்து அதோட சோட்டா. இது 170. ஓகே, இது நியூ கலெக்ஷனா தான் இருக்குங்க. அது எவ்வளவு பிரைஸ் வருது, அது எப்படி வெடிக்கும், அது சிங்கிள் ஷாட் இருக்கா, ட்ரிபிள் ஷாட் இருக்கா, மேல 5 ஷாட் இருக்கா? இப்ப ஐபிஎல்ல தோனி வரும்போதெல்லாம் வெடிக்கும் இல்லைங்களா, கண்டிப்பா தலைவர் வரும்போதெல்லாம் அந்த மாதிரி வெடிக்கிறது இருக்கா? அந்த மாதிரி பட்டாசு கொஞ்சம் காமிச்சீங்கன்னா மக்கள் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், அவங்களும் பார்த்து வெடிப்பாங்க.
அதை வாங்கி வெடிப்பாங்க, விரும்புவாங்க, உங்க கடையை தேடி வருவாங்க நிறைய பேர். அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்மகிட்ட எல்லா ஷார்ட்ஸ் அவைலபிளா இருக்கு சார். 12 ஷார்ட்ல இருந்து சிங்கிள் பைப்ல இருந்து எல்லாமே அவைலபிளா இருக்கு. இதுல இருக்கிற பூரா சிங்கிள் பைப் சார். சரிங்க. 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, 4 இன்ச்சு, 4.5 இன்ச்சுன்னு வெரைட்டி வைஸா இருக்கு. ஒவ்வொரு சைஸுக்காக ஒவ்வொரு ஹைட்டு பிளர் ஆகும் உங்களுக்கு. அதுதான் ஃபைனல் உங்களுக்கு கடைசி 4.5 இன்ச்சு வரை இருக்கு. அதே மாதிரி சிங்கிள் பைப்ல கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு 12 ஷார்ட், 25 ஷார்ட், 30 ஷார்ட், 60 ஷார்ட், 120, 240 வரை நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. 240 ஷார்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் நீங்க ஒன்ஸ் ஃபயர் பண்ணீங்கன்னா போதும், 20 நிமிஷம் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுவும் நியூ அரைவல் தான் சார். உங்களுக்கு வந்து இது வந்து தோனி ஷார்ட்ஸ்னு சொல்லி இதுல வந்து 100 பைப்ஸ் இருக்கும். ஒரு ஷார்ட்ஸுக்கு 10 பைப் உங்களுக்கு ஐபிஎல் லெவல்ல வந்து வடிவமைச்சிருப்பாங்க. போறது இந்த 360 லென்ஸ்ல போகும் உங்களுக்கு. அது வந்து 100 பீஸ் வரை வரும். ஒரே செட்ல 100 பீஸ் வரை. இந்த டின்னு மாதிரி இருக்கு, இது எப்படி டின்னு மாதிரி இருக்கு? இது ஒரு நைட் ஐட்டம், ஷவர் ஐட்டம் சார். இது நீங்க அப்படியே ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஒரு சிங்கிள் பீஸ் இருக்கும், திரி இருக்காது. நீங்க மேனுவலா சென்டர்ல பத்த வச்சிட்டீங்கன்னா போதுமானது. இது நல்ல டைமிங் இருக்கும், நைட் நல்ல கலரிங் இருக்கும். உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட்ஸோட எஃபர்ட்டை வந்து இதுல நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் குழந்தைகள் வீட்டு தான் சார். இது வந்து ஸ்கூட்டி வீல்னு சொல்லி சக்கரத்துல வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் சுத்துறது விஸ்லிங் சவுண்டோட. இது வந்து போட்டோ ஃபிளாஷ் சார். நீங்க இதை பத்த வச்சிட்டீங்க அப்படின்னா போட்டோ எடுக்கிற மாதிரி அந்த ஃபிளாஷ் வந்து உங்களுக்கு ஒரு 15 செகண்ட் போட்டோ எடுக்கிற மாதிரி, அந்த 15 செகண்ட் நம்ம குழந்தைகளை போட்டோ எடுக்கிற மாதிரியே எடுக்கும். ஃபுல்லா கவர் பண்ற மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கும். இது யூஸ் பண்ணிருக்கோம். இது நல்லா குழந்தை வெடிக்கலாம் சார். நம்ம அந்த சர ஐட்டம் மாதிரி தான். உங்களுக்கு டேப் எல்லாம் சுற்றி இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இதுல உள்ள உங்களுக்கு ஒரு 3 பீஸ் இருக்கும். நீங்க இதை பத்த வச்சீங்க அப்படின்னா இதுலயும் தெரிய இருக்காது. நல்ல நீட்டா இருக்கும், குழந்தை வெடிக்கிறதுக்கும் நல்லா அப்படியா. சரிங்க சார். இப்போ வந்து பார்சல் வந்து இப்போ ஆன்லைன் மூலியமா தான், நேர்ல வந்து தான் நம்ம பே பண்ணி வாங்கணுமா, இல்லைன்னா ஆன்லைன் மூலியமாவும் நம்ம பே பண்ணி நம்ம பார்சல் போட்டு கொடுப்பீங்களா? நம்ம ஆன்லைனும் இருக்கு சார், ஆஃப்லைனும் இருக்கு சார். நேர்ல கடையில வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களும் இருக்காங்க. நமக்கு ஆன்லைன் டெலிவரி இருக்கு. நம்ம அதோட லிங்க் கொடுத்தலாம், வெப்சைட்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் எல்லாமே அதிலே வந்துடும். உங்களுக்கு எந்தெந்த வெடி எந்தெந்த போட்டோவோட இருக்கும், உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு அதில் நீங்க பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் போக அது என்ன அமௌண்ட்னு காமிச்சிடும். குறைஞ்சது வந்து நமக்கு அவுட்டர் பண்றது 3000 ரூபாய்க்கு மேலதான் பண்ணிட்டு இருக்கோம் சார். 3000 ரூபாய்க்கு கீழே அப்படிங்கும்போது உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு போற பார்சல் சார்ஜும் ஈவனா தான் இருக்கும். ஒரு 5000 10,000 போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஈவனா. ஆமா, அதனால நம்ம 3000 ரூபாய்க்கு மேல பண்ணா அது வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான வெடியில வந்து அது இருக்கும். உங்களுக்கு 3000 ரூபாய் பண்ணும்போது நம்ம ஆன்லைன்ல வந்து நம்ம .comல நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிபே இல்லை வந்து நமக்கு இருக்கு, ஃபெசிலிட்டி இருக்கு. ஜிபே நீங்க பண்ணி அதோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பார்சலை வந்து லாரி டிரான்ஸ்போர்ட்ல வச்சுட்டு உங்களுக்கு அதோட எல்லார் காப்பி பார்ட்டிக்கு சென்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வித் உங்களுக்கு நீங்க என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்களோ அதை ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி உங்க நம்பருக்கு ஒரு வீடியோ சென்ட். அதுதாங்க சார், அதான் இப்போ கேட்கலான்னு பார்த்தேன். எனக்கு நம்பிக்கையா இது எத்தனை வருஷம் கடன் நமக்கு தெரியாது. நம்பிக்கையை ஒவ்வொருத்தரும் ஏமாத்திடுறாங்க. இப்போ 5000 ரூபா வாங்கிட்டு அதுல 2000 ரூபா பட்டாசு மாதிரி வச்சு அனுப்பி விட்றாங்க. அதான் நம்ம இப்ப கேட்கலான்னு வந்தோம். வீடியோ எடுத்து அனுப்பி விட்டீங்கன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஆகும். நமக்கு வந்து ஓன் ஃபேக்டரி இருக்கு சார். நம்ம ஓன் ஃபேக்டரி இருக்கு. ப்ளஸ் நம்ம ஓன் ஃபேக்டரியோட நம்ம கடை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு 12 வருஷத்துக்கு மேல 12 வருஷம். ஆமா, அவங்களுக்கு வந்து புதுசா ஆன்லைன்ல பண்றாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படி இருக்கா. நம்ம வந்து என்ன சொல்லலாம், அவங்க என்ன ஆர்டர் பின் பண்ணிருக்காங்களோ அந்த ஆர்டரை வந்து நம்ம வந்து இந்த பார்சல் வந்து உங்க இதுல வைக்கிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ சென்ட் பண்ணிடுவோம். பேக் பண்ணி பில்ட் பண்ண பிறகு ஒரு போட்டோ காப்பி எடுத்து பண்ணிடுவோம். பிளஸ் லாரி செட்ல எந்த லாரி செட்ல உங்களுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாரும் காப்பியோட வச்சு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்போர்ட் பண்றோம்ல சார். டிரான்ஸ்போர்ட் பண்றதுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு செப்டம்பருக்குள்ள வந்து உங்க ஆர்டரை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கூட்ட நெரிசலை தவிர்த்து உங்களுக்கு பார்சலை வந்து கரெக்டாக சேர்ற நேரமும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே பார்த்த சில ஐட்டங்களில் உங்களுக்கு வந்து கூட்ட நெரிசலை வந்து கம்மியாக வாய்ப்பு உண்டு. அதனால செப்டம்பருக்குள்ளே வந்து பண்ணாங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸ் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டான முறையில் வந்து நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். ஆன்லைனில் நீங்கள் பண்ணாலும் ஓகே தான், பண்ணி நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி விட்டோம்னா. இப்போ போர்டில் என்னன்னா 90% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கு. ஆமாம் ஆமாம். அது வந்து எப்படி தீபாவளிக்குள்ளே வரவங்களுக்கா இல்லை எப்படி நடுவில் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் மாற்றுவீங்களா? அப்படி கிடையாது சார். நம்ம வந்து இப்போ இந்த சிலர் யூடியூப்ல சொல்லுவாங்க, அவங்க கடையில வந்து இங்கே அவங்க யூடியூப்ல சொல்லியிருப்பாங்க, நேரில் போய் கேட்ட ஒரு ரேட்டு நம்ம பிரைஸ் லிஸ்ட் அனுப்புறோம். அதுல இருந்து 90% டிஸ்கவுண்ட் இப்போ இருந்து கடைசி தீபாவளி வரையுமே நம்மகிட்ட அதே ரேட்டு தான். ரேட் வைஸ் எப்பயுமே மாறாது சார். நம்ம 90% கன்ஃபார்மா பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இருந்து கடைசி வர கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா கூட்டத்தின நெரிசலை தவிர்த்துக்கலாம். உங்க பார்சல் வந்து
ஒரு 2 நாள் அந்த டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸ் இல்லாம உங்கள்கிட்ட கரெக்டான முறையில் வந்து சேர்ந்துரும். இப்போ நம்ம இங்க பார்சல் போட்டோம்னா எத்தனை நாள்ல வந்து சேரும்? ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துடும் சார். மெயினான ஏரியாவுக்கு வந்து 1 டே தான் சார். திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இப்படிங்கும்போது எல்லாம் ஒரு 1 டே தான் சார். கொஞ்சம் அவுட்ரு செங்கம், செய்யாறு அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது வந்து ஒரு 2 or 3 டேஸ் உங்களுக்கு ஹப்ல மாறி மாறி வரனால ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ள பார்சல் கறந்து கொண்டும் பார்ட்டிட்ட வந்து அந்த ஊர்ல இருந்து நம்ம சேனலை பார்த்தா ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் உண்டா? ஏதாச்சும் நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா பண்ணி கொடுத்தலாம் சார். 90% பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகேங்க சார். அதுல வந்து உங்க யூடியூப் சொல்ல வரவங்களுக்கு நம்ம அந்த ரேட் என்ன ரேட் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அதுல இருந்து இன்னும் ஒரு 5% பண்ணி கொடுத்துருவோம் சார். மக்களே சந்தோஷம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்ததுல 5% கண்டிப்பா பண்ணி தரேன்ட்டாங்க. அது என்னன்னு வந்து பாத்துக்கோங்க. ஓகே. அது ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? மக்கள் எப்படி தீபாவளி கொண்டாடணும், சேஃப்டியா கொண்டாடுறது, அதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா சார். பட்டாசுகளை வந்து எப்பயுமே சேஃப்டியாக கையாளுறதான். இதில் குழந்தைய வெடிக்கிற வெடியே இருக்குது, பெரியாளுக வெடிக்கிறது வெடியே இருக்குது. எல்லா வெடியும் வந்து குழந்தைய வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு வெடிக்கிறத வந்து கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து கீப்பப் பண்ணணும். அதை கன்ஃபார்மாக கீப்பப் பண்ணணும். எப்பயுமே கொஞ்சம் நீளமான பத்தி குச்சி, நீளமான மத்தாப்பு குச்சி எடுத்து பற்ற வைக்கிறது தான் குழந்தைங்களுக்கு சேஃப்டி. அது எல்லாத்துக்குமே நல்லது. எப்பயுமே தூரம் வச்சு வெடிங்க. கையில் வச்சு வெடிக்கிறது நல்லா இருக்காது. நல்லபடியாக வந்து தேங்க்யூ. நன்றி. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.